அது சரியா சத்தீஸ்கர் மாநிலத்துல மகாசமுத் அப்படின்ற மாவட்டத்துல புட்கா அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபரா இருந்தவர் தான் இந்த பிரபாத் பாய். இந்த பிரபாத் பாய் அவருடைய வீட்டுல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. மேற்கொண்டு இவருக்கு சொந்தமா அதே புட்கா கிராமத்துல ஒரு மாடி வீடும் ஒண்ணு இருக்கு. அந்த மாடி வீட்டுல அவருடைய மனைவியான ஜனரணா அப்படின்றவங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த தம்பதியினருக்கு மொத்தம் 2 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா உனித் அப்படின்ற பையன், அந்த பையனுக்கு 24 வயது ஆகுது. இரண்டாவதா அமித் அப்படின்ற பையன், அந்த பையனுக்கு 22 வயது ஆகுது. இவர்கள் கூடவே இந்த ஜனரணாவுடைய அம்மாவான 75 வயது இருந்த ஸ்லோச்சனா அப்படின்ற பாட்டியும் அந்த வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பிரபாத்தோடைய இளைய மகனான அமித் ராய்ப்பூரில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் MBBSம் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. வசதி வாய்ப்பிலையும் பொருளாதார ரீதியாகவும் இந்த பிரபாத்தோடைய குடும்பத்தார்கள் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் அந்த புட்கா கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் சரியா மே 8, 2023 வாக்கில் இந்த பிரபாத்தனுடைய மனைவி மற்றும் மாமியாரான ஸ்லோச்சனாவை அழைத்து கொண்டு ராய்ப்பூரில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக கிளம்பி போயிருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தன்னுடைய இளைய மகனுக்கும் மூத்த மகனுக்கும் மெசேஜ்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அதன் பிறகு அவருக்கு கால் பண்ணால் கூட மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. தொடர்ந்து கால் பண்ணி பார்க்குறாங்க, மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க. 5 நாட்கள் வரைக்குமே அந்த அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே மூத்த மகனுக்கும் சரி இளைய மகனுக்கும் வரவே இல்லை. இதனால் மூத்த மகனான உதித் என்ன பண்ணுறாருன்னா தங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கால் பண்ணி இப்படியே அப்பா அம்மா வெளியூர் போனாங்க, ஆனால் ரிட்டன் வீட்டுக்கு வரவே இல்லை, உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறான். ஆனால் யாருமே வரலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதனால் பதட்டமான அந்த மூத்த மகன் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணுறாரு. போலீஸ் அதிகாரிகளும் இந்த வழக்கை சீரியஸாக எடுக்க ஆரம்பித்து இந்த வழக்கை தீவிரமாக விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் என்ன பண்ணாலுமே அவர்களை பற்றின எந்த ஒரு தடையுமே அவர்களுக்கு கிடைக்காமலே போகுது. அன்னைக்கு பிரபாத்தோடைய மனைவியும் பிரபாத்தும் எங்கே தான் போனாங்க, என்ன தான் ஆனாங்க, அவங்களுடைய மகன்களால் அந்த அப்பா அம்மாவை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? 2023 சத்தீஸ்கர் மாநிலத்தையே உலுக்கிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபுசங்கர் அண்ட் வெல்கம் டு பாபுசங்கர் ஃபைல்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியூரில் தங்கி படிக்கிற அமித்துக்கு தன்னுடைய அப்பா அம்மா கிட்டே இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராததுனால 6 நாட்கள் கழித்து ரிட்டர்ன் தன்னுடைய வீட்டுக்கிட்டே வந்திருக்காரு. அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க இதே மாதிரி உங்களுடைய அப்பா அம்மா காணாமல் போயிட்டாங்க, போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து விசாரித்தாங்க, ஆனாலுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. மறுபக்கம் வீடும் வெளிப்பக்கத்தில் இருந்து பூட்டி இருக்கிறதுனால இந்த அமித்தும் உடனடியாக தன்னுடைய மாமாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் தெரிவிச்சிருந்திருக்கான். அதன் பிறகு நானே எகிரி குதிச்சு உள்ளே போய் பார்க்குறான் அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தையே பார்த்துருந்துருக்கான். அந்த வீட்டோடைய கார்டனில் ஏதோ குப்பைகளை கொட்டி எரித்த மாதிரியான தடயங்கள்லாம் காணப்படுது. அதை நல்லா உத்து பார்க்கும்போது நிறைய எலும்பு துண்டுகள் உடைந்த நிலையில் அந்த இடத்துல சாம்பலாகவும் எரிந்த நிலையிலும் கிடக்கிறத பார்க்குறான். அதை நல்லா உத்து பார்க்கும்போது தான் பார்ப்பதற்கு அது அனிமலோடைய எலும்பு துண்டுகள் மாதிரி தெரியல, ஒரு மனிதனுடைய எலும்பு துண்டு மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கு. இதனால பதட்டத்தோடைய அந்த வீட்டோடைய பேக் டோர் வழியா வீட்டுக்குள்ள நுழைந்து பார்க்கும்போது தான் ரத்த கரைகள் நிறைய இடங்கள்ல சோர் முழுக்க தெரிச்சிருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே தொடச்சி அறகுறையா அந்த இடத்துல தெரியறதை இந்த அமித் பார்த்துருந்திருக்கான். இதனால் அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அமித் தெரிவிச்சிருந்திருக்கான். கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த வீட்டுடைய மெயின் கேட்டெல்லாம் உடைச்சிட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த வீட்டுக்கு ஹையர் ஆஃபீஸர், டாக் ஸ்குவாட், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரவழைக்கப்பட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் அந்த வீட்டில் இருந்து ரத்த கரைகள்லாம் கிடைச்சாலுமே யாருடைய சடலமும் அந்த இடத்துல இருந்து கிடைக்கல. இதனால தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அக்கம் பக்கத்துலலாம் விசாரணை பண்ணும்போது இந்த பிரபாத்துக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. அவர் வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்திலையும் மாணவர்கள்கிட்டையும் சரி ஆசிரியர்கள்கிட்டையும் சரி எந்தவித சண்டையுமே கிடையாது, எல்லார்கிட்டையுமே அன்பாக தான் நடப்பார், அவருக்குன்னு எதிரிகள் யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் தெரிய வருது. தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரபாத் காணாமல் போனதுக்கு பிறகு 2 நாட்கள் வரைக்குமே அவருடைய வீட்டில் இருந்து புகையாக வந்துச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே சமயம் பிரபாத் மற்றும் அவருடைய மனைவியுடைய மொபைல் சிக்னல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல ராய்ப்பூருக்கு போன மாதிரி எல்லாம் தெரியல, அவங்களுடைய வீட்டுக்கிட்ட தான் அவங்களுடைய டவர் லொகேஷனும் காட்டி இருந்திருக்கு. அது கூடவே இந்த பிரபாத்தோடைய மூத்த மகனான உதித் ரீசெண்டாக நிறைய பொருட்கள் வாங்கினதாகவும், அதாவது பிரபாத் காணாமல் போனதுக்கு பிறகு ஆட்டோ, பைக், ஏசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் அவன் வாங்கினதாகவும்
கடந்த 4 நாட்களாக ஆடம்பரமாக செலவு பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் முழுக்க இப்போ சந்தேகம் உதித் மேலே எழுந்ததுனால உடனடியாக அவனை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ கூட என்னுடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே வரான். ஆனால் போலீஸ் அதிகாரிகள் அவங்களுடைய ஸ்டைலில் அடித்து உதச்சி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே வெளியில் சொல்கிறான். கைது செய்யப்பட்ட உதித் பிறக்கும் போதே அவருடைய அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருந்திருக்காரு. இதனால் நல்ல வசதியோடு தான் அவங்க வாழ்கிறாங்க. ஒரு சொகுசான லைஃப்பை தான் இவனும் வாழ ஆரம்பிச்சிருக்கான். இதன் காரணமாக பணத்தோடைய அருமையாக இருக்கட்டும், படிப்போடைய அருமையாக இருக்கட்டும், எதுவுமே அவனுக்கு தெரியல. ஒரு ஊதாரித்தனமாக தான் ஸ்கூல் டேஸில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான். நாட்கள் நகர பள்ளிக்கூடம் முடிந்ததுக்கு பிறகு காலேஜ்லாம் போயிருந்திருக்கான். ஆனால் காலேஜில் பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆகி பசங்க கூட சண்டை போடுறது, சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ஏன் ஒரு கொலை வழக்கில் கூட சம்மந்தப்பட்டு ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கான். இப்படி ஒரு தருதலையை பெற்றுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாளுக்கு நாள் அந்த அப்பா அம்மாவுக்கு பயம் அதிகமாகிக்கிட்டே போகுது. மேற்கொண்டு அவனை சுத்தமாக பிடிக்காததுனால அவனுக்கு கொடுக்குற பாக்கெட் மணியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து அவனுக்குன்னு எந்த ஒரு வேலையுமே கிடையாது. வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே தான் அவனுடைய நாட்களை கழிக்கிறான். அதே சமயம் அப்பா அம்மா கிட்டையும் பணம் கேட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இந்த சமயத்தில் தான் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற ஒரு ஆள் வேலையில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாங்கன்னா இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு பணம் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இவன் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கான். இதனால தன்னுடைய அப்பா அம்மா மற்றும் பாட்டியை போட்டு தள்ளிட்டா இந்த வீட்டில் இருக்கிற பணமாக இருக்கட்டும், அப்பாவுடைய வேலையாக இருக்கட்டும், அப்பாவுக்கு வர செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் தான் மே 7, 2023 கடைசியாக இந்த பிரபா தன்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் இரவு நேரத்தில் தன்னுடைய அப்பா கிட்ட பணம் கேட்டு இவன் வாக்குவாதம் பண்ணியிருந்திருக்கான். அப்போ பயங்கரமான ஒரு ஆர்கியூமெண்ட் அப்பா மகன்களுக்குள்ளே ஏற்பட்டிருந்திருக்கு. இவன் கோவமாக தன்னுடைய ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு அவன் தூங்காம இன்னைக்கு நைட்டே அவங்கள முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சு அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பாட்டி அப்படின்னு இந்த 3 பேருமே தூங்குற வரைக்குமே இவன் காத்துக்கிட்டே இருந்திருக்கான். அதன் பிறகு நள்ளிரவு சரியா 2 மணி வாக்கில் தங்கிட்ட இருக்கிற ஒரு ஹாக்கி பேட்டை எடுத்துட்டு தன்னுடைய அப்பா அம்மா தூங்கி கொண்டு இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அங்க அப்பாவுடைய தலையில கொடூரமான முறையில அடிச்சிருந்திருக்கான். மறுபக்கமா அவனுடைய அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களையுமே இதே மாதிரி கொடூரமான முறையில அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு கட்டத்துல ரத்தம் அதிகப்படியான அளவுக்கு 2 பேருக்குமே வெளியேறியதுனால 2 பேருமே சம்பவ இடத்துல இறந்து போறாங்க. மறுபக்கம் பாட்டியோடைய ரூமுக்கும் போயிட்டு அதே மாதிரி பாட்டியோடைய தலையும் உடைச்சி கொலை பண்ணிடுறான். அதன் பிறகு 3 பேருடைய சடலத்தையும் பாத்ரூம் கிட்ட இழுத்துட்டு போய் போட்டிருந்திருக்கான். அடுத்தபடியாக விடிந்ததுக்கு பிறகு தன்னுடைய தம்பியான அமித்துக்கு அப்பாவுடைய மொபைலில் இருந்து நாங்கள் எல்லாருமே ராய்ப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறோம் அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு பணம் எல்லாமே எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற கடை தெருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். மறுபக்கம் பிரபாத்தோடைய வீட்டுக்கு பக்கத்துலேயும் வீடுகள் தள்ளி தள்ளி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமே வரவே இல்லை. அடுத்தபடியாக மதியம் நேரத்தில் ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்கான். 3 பேருடைய சடலத்தையும் வீட்டு கார்டனுக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்கே அவர்களுடைய உடல்கள் மேலே விறகுகள்லாம் போட்டு சானிடைசர் ஊற்றி கொளுத்தி இருந்திருக்கான். அதன் பிறகு மறுநாள் வந்து பார்க்கும்போது பாதி எரியாத நிலையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால மறுபடியுமே விறகு சானிடைசர்லாம் ஊற்றி கொளுத்தி விட்டு இருந்திருக்கான். அதனால தான் 2 நாட்கள் வரைக்குமே பிரபாத்தோடைய வீட்டில் இருந்து புகை வந்ததா அக்கம் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் நோட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் ஆட்டோ வாங்குறது, ஏசி வாங்குறது, புதுசாக டிவி வாங்குறது, புதுசாக ஃபோன் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருக்கான். மேற்கொண்டு தன்னுடைய தம்பிக்கிட்டையும் இதே மாதிரி அப்பா அம்மா போனாங்க வரவே இல்லை அப்படின்ற டிராமா நடத்தி இருந்திருக்கான். 5 நாட்கள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னுடைய அப்பா அம்மா காணாம போயிட்டாங்க அப்படின்ற ஒரு டிராமா நடத்துறான். அதன் பிறகுதான் அமித் வீட்டை வந்து பார்க்கும்போது இந்த உதித்த போலீஸ் அதிகாரிகள் பின் நாட்கள்ல கைது பண்றாங்க. இறந்து போன பிரபாத்தோடைய உறவினர்கள், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. யாரையுமே கஷ்டப்படுத்தாத ஒரு அமைதியான ஆளை போயிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பிரபாத்தோடைய மகன் மேல பயங்கரமா ஆத்திரப்பட்டிருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகளும் அவனை கைது பண்ணதுக்கு பிறகு கிரைம் சீனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த கிரைமை எப்படி பண்ணா அப்படிங்கிறத ரீக்ரியேஷன் பண்ணுறாங்க. அவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டுறாங்க. ஐபிசி செக்ஷன் 302, 201 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அவனை சிறையிலையும் அடைக்கிறாங்க. இந்த உதித் மாதிரி மனநலம் கொண்ட நபர்கள் உங்களை சுற்றியும் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலையும் இருக்கலாம். அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. பில்லா படத்தில் அஜித் சொல்கிற மாதிரி பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், கூலிக்காரனாக இருக்கட்டும், பிச்சைக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அதுக்காக உழைச்சா மட்டும்தான் பணத்தை சம்பாதிக்க முடியுமே தவிர இந்த மாதிரி குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு நினச்சா அது பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத இவனுடைய கதை நமக்கு எடுத்து உரைச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த உதயத்துக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறதையும் இவனுடைய செயல்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க.
நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.